வெல்கம் டு சிற்பி அகாடமி. நம்ம டிஎன்பிசி குரூப் 2 2025 கேட்ட டைம் அண்ட் ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கணக்கில் 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் அவங்களாம் தனித்தனியாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்போ 3 ஆண்கள் செய்கிற வேலையை 4 பெண்கள் செய்கிறாங்க. அப்போ 4 பெண்கள் செய்கிற வேலையை 12 சிறுவர்கள் செய்கிறாங்க. எல்லாமே ஒரு நாளில் செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல்னு போட்டு வச்சுக்கிறேன். ஒரு நாள் செய்கிறதுனால ஈக்குவல் போட்டு வச்சுக்கிறேன். சரி, அப்போது 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் சரி, எல்லாம் 3 பேர் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்போ நம்ம இது ஈக்குவல் போட்டிருக்கோம்ல, அப்போ ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வார், ஒரு பெண் எவ்வளோ செய்வாங்க ஒரு நாளைக்கு, ஒரு சிறுவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்த 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் இவங்களை வச்சு அவங்களோட திறமையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆண்களோட வேல்யூ வேணும் அப்படின்னாலே ஆண்களை விட்டுட்டு மற்ற 2 பெருக்கிடலாம். இதை விட்டுட்டு இந்த 4ஐயும் 12ஐயும் பெருக்கலாம். ரைட்டா? அப்போ ஆண்கள் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 4 × 12 48. பெண்களோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 4 மட்டும் விட்டுட்டு மற்ற 3ஐயும் 12ஐயும் பெருக்கலாம். அப்போது பெண்கள் வேல்யூ வந்து 36 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து சிறுவர்கள் வேல்யூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 12 விட்டு மற்ற 2ஐயும் பெருக்கிடலாம். அப்போ 4 3 12ன்னு கிடச்சிருக்கு. ரைட்டா? சரி, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, அது உண்மையிலே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோ மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஆண் பெண் சிறுவர்கள்னு கண்டுபிடிச்சி, அப்போ ஆணோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இப்படி எழுதலாம்ல, 4, பெண்ணோட வேல்யூ வந்து 3 அப்படி எழுதலாமா. அப்போ 4 இல்லை 3. அடுத்து பெண்ணோட வேல்யூ வந்து 12, சிறுவனோட வேல்யூ வந்து எத்தனை அப்படின்னா 4. இப்படி போட்டு தான் சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே 3 இங்கே 12 வரும். அப்போ என்ன வருது அப்படின்னா 48 36 இங்கே 12ன்னு கிடைக்கும். இது எனக்கு டேரெக்டாகவே பார்த்திங்க அப்படின்னா இப்படி சால்வ் பண்ணுறதுனால கிடச்சிருச்சு. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யாரோட வேல்யூ வேணுமோ அவங்கள மட்டும் விட்டு மற்ற 2 பெருக்கிடலாம். ரைட்டா? அப்போ 48 36 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை அடித்தோம் பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ கிடைக்கும்ல. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 12 12 3 12 36 4 12 48. அப்போ இது வந்து ஆண்களுக்கு, இது வந்து பெண்களுக்கு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுவர்களுக்கு. எல்லாமே ஒரு நாளில் பார்க்கக்கூடியது. சரியா? இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது 3 ஆண்கள் 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா. அப்போது 3 ஆண்கள் செஞ்ச வேலை எடுத்துக்கலாம், இல்லை 4 பெண்கள் மட்டும் செய்கிற வேலையை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா 12 சிறுவர்கள் செய்கிற வேலையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து 3 ஆண்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போது 3 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள், கணக்கில் அப்படி தானே கொடுத்துருக்காங்க, 5 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணலாம்னா ஆண்கள் வேல்யூ போடலாமா. நம்ம ஆண்கள் வேல்யூ பார்த்துருப்போம். ஆண்கள் வேல்யூ 4, பெண்கள் வேல்யூ 3, சிறுவர்கள் வேல்யூ எத்தனை அப்படின்னா 1. அப்போ ஆண்களுக்கு 3 × 3 என்ன வரும் அப்படின்னா 9ன்னு கிடைக்குமா. இப்போ இங்கே 9ன்னு கிடச்சிருச்சு. சரி, ஆண்கள் வேல்யூ 4, ஆண்கள் வேல்யூ 4 அப்படிங்கிறனால 3 × 4 அப்படின்னா நம்மளுக்கு 12ன்னு கிடச்சிருக்கும். 12 ஈக்குவல் டு ஒரு ஆண். ஆணோட வேல்யூ எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா 4 தானே, 4 போட்டுக்கலாம். பெண்ணோட வேல்யூ வந்து 1 × 3. சிறுவர்களோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 × 1. பட் அதை கூட்டும்போது என்ன வரும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே 4 + 3 + 5 பார்க்கும்போது அப்போ 4 + 3 + 5 × D2 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா
இது ஒரு 12 வருது, இது 12 வருதா, அப்போ D2 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தேவை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம், 12 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.